அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வி கேட்டிருக்கார். என்ன அப்படின்னால், யாருக்கு நாம் ஓட்டு போடுவது சரியாக இருக்கும் அப்படின்னு அதை பற்றிய கொஞ்சம் எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, எந்த அரசு உங்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கலையோ, விவசாயத்தை பற்றி எந்த அரசு சரியாக பயன்படுத்திக்கலையோ அந்த அரசை நாம் புறக்கணிக்க வேண்டும். இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க, என்ன அப்படின்னால், நீங்கள் காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சரியான அரசு என்பது இல்லவே இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத விட யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய தமிழர்களை தேர்வு செய்யணும். நீங்கள் தமிழர்களை நீங்கள் தேர்வு செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், அவர்களுக்கு தான் தமிழை பற்றிய, தமிழ்நாட்டு மக்களை பற்றிய அக்கறை இருக்கும். மற்றவர்களுக்கு இருக்குமானா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா, இந்த சுகாதார பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களெல்லாம் கொடுமையாக அவர்களெல்லாம் உண்ணாவிரதம் இருந்து அவர்கள் அவங்களுக்கு சம்பள உயர்வு கேட்கக்குள்ள அவர்களை இந்த அமைச்சர் ஒருவர் ரொம்ப கேவலமாக திட்டி அவர்களை இழுத்து தள்ளி எல்லாம் அவர்களுக்கு சம்பள உயர்வு அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பட்ட அவஸ்தை என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். கேவலமாக இந்த மக்களை பேசுவது, கேவலப்படுத்துவது, அதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஆனால் இன்றளவில் நான் 8000க்கு கூப்பன் தரேன், நான் 2000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறேன். இப்போ அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அந்த சம்பள உயர்வுக்கு இல்லாத பணம் இப்போ எங்கேருந்து வந்துச்சு? அது மட்டுமல்லாமல் இந்த மடத்து நிலங்கள், கோவில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு ஏழைகளின் ஒரு வீடுகள், பல்லாயிரக்கணக்கான வீடுகள், இந்த கோயிலிடத்தில் இருப்பவர்களோட வீடை இடித்து தன்வயப்படுத்தி அதை பிற்காலத்தில் தன் மருமகனிடம் ஒப்படைத்து அது ஒரு ஃப்ளாட்டு போட்டு விற்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு திட்டமிடல் இருக்குது. அப்போ நம்ம நம்மளுடைய மடத்தோட நிலங்கள், கோயிலோட நிலங்கள்லாம் பாதுகாக்கப்படணும். ஏழைங்கள்டேருந்து பிடுங்கி அரசு வச்சுருக்கு. அரசு ஃப்ளாட்டு போட்டு விற்க போகுது G2 மூலயமா. இதுதான் நடக்க போகுது. அப்போ நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சு